நான் பேச போறேன்னு இப்பதான் லாஸ்ட் மினிட்ல முடிவு பண்ணேன். எப்படி பேச போறேன்னு தெரியல. ஹிருதாகாசே சதா பாந்தம் சாந்தம் ஆனந்தரூபிணம் ஞானபானும் அஹம் வந்தே சத்குரும் சத்யசாயினம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். நான் இன்னைக்கு பேசலான்னு பிளான் பண்ணிருந்த டாபிக் இஸ் ரொம்ப காமனான டாபிக். எல்லாரும் பல தடவை கேட்டிருக்கிற டாபிக், எவ்வளவு தடவை கேட்டாலும் அழுக்காத டாபிக், யார் சொல்லி கேட்டாலும் அழுக்காத டாபிக், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச டாபிக். ஐ மீன் எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன டாபிக்னு. நான் கிருஷ்ணரோட இதை பத்தி தான் பேசலான்னு இருக்கேன். ஸோ கிருஷ்ணரை பத்தி பேசுறதுனா என்ன பேசுறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. பட் ஆரம்பிச்சிடலாம். 2 திதி எல்லாரும் அவாய்ட் பண்ற திதி, அஷ்டமி நவமி 2 திதியில தான் நம்ம ஜென்ரலி எதுவும் பண்ண ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்லாம் யோசிப்போம். பட் அந்த 2 திதியில நம்மளுக்கு பகவான் 2 அற்புதமான அவதாரம் கொடுத்திருக்காரு. நவமியில ராமரும் அஷ்டமியில கிருஷ்ணரும். நவமி பார்த்தீங்கன்னா 9 டேபிள்ஸ் எடுத்துட்டு நம்ம அது 9 1s are 9, 9 2s are 18, 8 + 1 is 9, திரும்ப 9 3s are 27, 7 + 2 is 9. அந்த மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கும். ஸோ எப்படின்னா கூடலும் இல்லாம குறைச்சலும் இல்லாம நிரந்தரமான பொருள் அப்படிங்கறத சிக்னிஃபை பண்றதுக்காக நவமியில ராமதாவரம் எடுத்தாரு. அடுத்தது அஷ்டமி 8 பார்த்தீங்கன்னா 8 1s are 8, 8 2s are 16, 6 + 1 7, 8 3s are 24, 4 + 2 6 குறைஞ்சுட்டே வரும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஜன்மாக்களுடைய கணக்கு, நம்மளோட பாவங்களுடைய கணக்கு, இது எல்லாத்தையும் குறைச்சுட்டே நம்ம மோட்சத்துக்கிட்ட போறதுக்கான ப்ராசஸை ஸ்பீடப் பண்றது மாதிரி ஒரு இதை சிக்னிஃபை பண்றதுக்காக தான் அஷ்டமியில அவதாரம் எடுத்திருக்காரு. இது ஒரு அற்புதமான அவதாரம். இது எப்படி ஆரம்பிக்கிறதுனா சுக பிரம்மத்தோடைய வாக்குல ஆரம்பிக்கிறோம்னா அவர் அற்புதமா ஆரம்பிச்சிருக்காரு. தமத்புதம் பாலகமம் புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாரிதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்ஹ வைடூர்ய கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம் உத்தாம காஞ்சியம் கதகங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவரீக்ஷித அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமத்புதம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. தம் அப்படிங்கிற வாக்கியம் மகா வாக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம். எந்த பிரம்மன் சர்வஜனா இருக்கிறவனோ, யாருக்கும் பிடிப்பதாக இருக்கிறவனோ, அந்த பிரம்மனை மகா வாக்கியத்துல தத்து அப்படிங்கிற வார்த்தையால டிஃபைன் பண்ணியிருக்கான். அந்த பிரம்மன் ஒரு பச்சை குழந்தை, பச்சிளம் குழந்தையா நம்ம கையில எடுத்து வச்சு கொஞ்சக்கூடிய குழந்தையா வசுதேவர் முன்னாடி பிறந்திருக்காரு. அந்த காராகிரகத்துல இருட்டுல அர்த்த ராத்திரியில எல்லாருக்கும் முன்னாடி அந்த பிரம்மன் பரம்பொருள் ஒரு கையில எடுத்து வச்சு கொஞ்சக்கூடிய குழந்தையா பிறந்திருக்காரு. ஒரு அற்புதமான விஷயம் அது. இது எப்படி சொல்றது, லைக் சேல்ஸ் டேர்ம்ல சொல்லணும்னா யூஎஸ்பி ஆர் இந்த இடத்துல யூனிக் செல்லிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஷார்க் டேங்க் பாக்குறவங்களுக்கு இல்ல சேல்ஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அது. அண்ட் இங்க நம்மளுக்கு அது யூனிக் ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட். கிருஷ்ணாவதாரத்தை எப்படி சொல்றதுன்னா ஒரே வேர்ட்ல சம்மர் பண்ணிட்டு போயிடலாம். அற்புதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில அந்த மொத்த அவதாரத்தையும் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோ அற்புதமான அது என்ன சொன்னாலும் அந்த ஒரு வார்த்தை வண்டிதான். அவ்வளோ பெர்ஃபெக்டான வேர்ட் அது கிருஷ்ணாவதாரத்தை டிஃபைன் பண்றதுக்கு. இத சுந்தர்குமார் மாமா ஒரு உபன்யாசத்துல சொல்லியிருந்தார். அவரும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தார். எந்த வார்த்தை யூஸ் பண்றதுன்னு தெரியல, அந்த ஒரு வார்த்தை தான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும். எப்படின்னா ஒரு எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ராத்திரி 12 மணிக்கு இருட்டுல ஒரு காராகிரகத்துல பகவான் நாராயணன் பரவாசுதேவன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் ஃபர்ஸ்ட் வைகுண்ட கோலத்துல ஒரு காட்சியை கொடுத்துட்டு பச்சிலம் குழந்தையா அவளுடைய குழந்தையா கிருஷ்ணனா ஒரு காட்சி கொடுக்கிறார். அது ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை பத்தி சொல்றதா, இல்ல பிறந்த குழந்தை தாயாருக்கும் தகப்பனாருக்கும் அவளோட பூர்வ ஜென்மம் 3 ஜென்மாக்களுடைய கதையெல்லாம் சொன்னானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல இந்த குழந்தை வாக்கையே வேத வாக்கா எடுத்துட்டு அவனை இங்கேருந்து கிளம்பி தலையில சுமந்துட்டு போனாரே வசுதேவர் பிறந்த குழந்தையோடைய வாக்கு கேட்டுட்டு அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல இந்த குழந்தைக்கு வழி கொடுக்கறதுக்காக யமுனை பிரவாகத்தை நிறுத்திட்டு நடுவுல வழி கொடுத்தாலே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நிறுத்திட்டு அந்த அற்புதத்தை
சொல்றதா, இல்ல யாருக்கும் தெரியாம பிரசவிச்சிருக்கிற யசோதையினுடைய குழந்தைய எடுத்துட்டு இந்த குழந்தைய அங்க வச்சுட்டு கிளம்பி திரும்ப வந்தாரே வசுதேவர், அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல இந்த பிறந்த குழந்தை சந்தோஷத்துல கோகுலமே நவநீத விக்ஷேபனம் பண்ணி வெண்ணையும் தைரியும் மாலையும் போல எடுத்துட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசி அழிஞ்சுண்டு அப்படி கொண்டாடினாலே அத அற்புதத்தை சொல்றதா, இல்ல 6 நாள் குழந்தையா பூதகிய வந்து அழிச்சாலே அந்த அற்புதத்தை சொல்றதா, 3 மாச குழந்தையா இருந்துட்டு ஒரு வண்டியோடைய வீல்ல இருந்த சகராசுரனை இது பண்ணாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல புயல் காத்தா வந்த திருநாவர்த்தனை அழிச்சாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல இது வசுதேவக்கும் தேவகிக்கும் பிறந்த குழந்தை அவளுடைய குருவான கர்காச்சாரியாரு கிட்ட நாமகரணம் பண்ணிட்டானே நந்தகோபநாத்துல இருந்து அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல வெண்ணெய் தயிர் பால் மோருன்னு இருக்கிறது எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டானே அந்த அற்புதத்தை சொல்றதா, தன் வாயினுள் வையத்தை காமிச்சு யசோதைக்கு அற்புதத்தை காமிச்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல தாயாருக்கு கட்டுப்பட்டு தாமோதரனா நின்னானே அந்த அற்புதத்தை சொல்றதா, தாமோதரனா நிக்கரிச்சு குபேரனோட 2 குழந்தைகள் மருத விருட்சங்களா இருக்கரிச்சு அவளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, எங்கேயோ நாகப்பழம் வித்துட்டு இருந்த ஒரு கிழவிக்கு கூட நிறைய ரத்னங்களையும் செல்வங்களையும் கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, 6 வயசுல எல்லாரையும் அழைச்சிட்டு கோகுலத்துல இருந்து பிருந்தாவனுக்கு மாறினானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இந்த பிருந்தாவனம் வந்த கையோட வத்சாசுரன் பகாசுரன் இப்படின்னு அத்தனை அசுரங்களையும் சம்ஹாரம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்றதா, தேனுகாசுரனையும் வதம் பண்ணுமாறு பலராமரை தூண்டி விட்டானே அந்த அற்புதத்தை சொல்றதா, கோரமான 100 தலை கொண்ட விஷம் கக்கர பாம்பான காளியன் மேல நர்த்தனம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்றதா, பலரம்பாசுரனை வர்த்தம் பண்றதுக்காக பலராம சுவாமியை திரும்பவும் தூண்டி விட்டானே அந்த அற்புதத்தை சொல்றதா, வேணுகானம் பண்ணி பட்டு போன மரம் செடி கொடி எல்லாத்துக்கும் திரும்ப உயிர் கொண்டு வந்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல காட்டு தீயா இருந்தது எல்லாத்தையும் தன்னோட வாய்க்குள்ளேயே அடக்கி கோபர்கள் எல்லாரையும் ரட்சிச்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல கோபிகைகள் எல்லாரும் குளிக்கச்சே வஸ்திரத்தை எல்லாம் திருடி வச்சுட்டு ஒரு விளையாட்டு பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல ஒரு விரலால கோவர்தன கிரியே தூக்கினானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல இந்த தேவர்கள் இந்திராதி தேவர்கள் எல்லாரும் வந்து கோபாலன் என்று பட்டாபிஷேகம் கோவிந்தன் என்று பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாலே அந்த அற்புதத்தை சொல்றதா, நந்தகோபர் வருணலோகத்துல மாட்டின்னு இருக்கிறதே அவர் திரும்ப மீட்டிட்டு வந்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல கோபிகர்கள் எல்லாருக்கும் வைகுண்ட கோலத்தை காமிச்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல 100 சதுர்யுகங்களுக்கு காலத்தை அப்படியே நிறுத்தி பூர்ண சந்திரனை வச்சு சரத்ருத்துவ வச்சு ராசலீல கொண்டாடினானே அந்த அற்புதத்தை சொல்றதா, அக்ரூரருக்கு அனுகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்றதா, கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணி கேசவன் என்கின்ற நாமத்தை எடுத்துட்டானே அந்த அற்புதத்தை சொல்றதா, ஒரு மான ரூபத்துல வந்து அரிஷ்டாசுரனை வதம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல வியோமாசுரனை வதம் பண்ணானே அவன் கைதிகள் எல்லாரும் விடுவிச்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா, அக்ரூர் கூட்டுண்டு போறதே அவருக்கு கிருஷ்ணராவும் பலராமராவும் மட்டும் இல்லாம மத்தியான காலத்துல அவர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வைகுண்டநாதனாவே காட்சி கொடுத்து அந்த வைகுண்டநாதன் வேற இல்ல இந்த கிருஷ்ணன் வேற இல்லன்னு இன்டைரக்டா காமிச்சு கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல மதுரால போன உடனே ஒரு மாலை விக்கிறவரோட ஆத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட இருந்து மாலை மட்டும் இல்லாம பூமாலையும் மட்டும் இல்லாம பாமாலையும் சேர்த்து வாங்கிட்டானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல சந்தனம் கழிச்சு கொடுக்கிற ஒரு சைரந்திரி கூனி 3 இடத்துல உடம்பு வளைஞ்சிருக்கிற கூனிக்கு அற்புதம் பண்ணானே அவன் மனசுல இருக்கிற நேர்மை வந்து சரீரத்திலையும் தெரியும்படியா செஞ்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா, 10 வயசுல குவளையா பீடம் என்கின்ற ராஜ யானை அந்த யானையோட தந்தத்தை உடைச்சு அவனை அழிச்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல மல்லர்கள் அத்தனை பேரையும் அழிச்சானே கம்சனோட மல்லர்கள் அத்தனை பேரையும் அவனை அந்த அற்புதத்தை சொல்றதா, கம்சனையும் அவன் பிராத்தாக்களை அத்தனை பேரையும் அழிச்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல காராகிரகத்திலிருந்து விடுவிச்ச உக்ரசேனருக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல காராகிரகத்தில இருந்து விடுவிச்சு அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி 10 வருஷ காலமா அவங்களுக்கு சேவை செய்ய முடியாம போயிடுத்தே அப்படின்னு கண்ணீர் வடிச்சு புலம்பினானே ஒன்னும் தெரியாத குழந்தையாட்டம் அந்த அற்புதத்தை சொல்றதா,
இல்ல கர்காச்சாரியார கையால உபநயன சம்ஸ்காரத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாந்தீபனி ஆசிரமத்துக்கு போய் 64 கலைகள் அத்தனையும் 64 நாள்ல கத்துண்டு திரும்ப வந்தானே அந்த சர்வஜனான பகவான் அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல குருபுத்திரரை திரும்பி வந்து கொண்டு வந்தானே சாவிலிருந்து அந்த அற்புதத்தை சொல்றதா, உத்தவருக்கு கர்வத்தை போக்கி கோபிகைகளோட பக்தி எல்லாம் காமிச்சு கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, அஸ்தி பிராப்திங்கிற கம்சனுடைய 2 வைஃபும் அவளோட அப்பா ஜராசந்தன் கிட்ட போய் முறையிட்டு அவன் அதுக்கப்புறம் படையெடுத்து வச்சு 17 தடவை அவனை தோக்க அடிச்சுட்டு 18வது தடவை விட்டு கொடுத்து அவனை ஜெயிக்க வைக்கிற மாதிரி பண்ணாரே அந்த அற்புதத்தை செய்யறதா, இல்ல 3 கோடி யவனர்களோட காலயவனன் போது அவ அத்தனை பேரையும் அழிச்சு அதே சமயத்துல முச்சுகுந்தருக்கு மோட்சமும் கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல ருக்மிணி தேவிக்கு அனுகிரகம் பண்ணி ராவோடு ராவா அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் ஆக இருந்தவ, மறுநாள் கல்யாணம் ஆக இருந்தவ அவளை ராவோடு ராவா தூக்கிட்டு ருக்மிணி நாதரான்னு எல்லாருக்கும் காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல அஷ்ட மகிஷிகளையும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே 8 பட்ட மகிஷிகளையும் அவள அந்த அற்புதத்தை பத்தி சொல்றதா, இல்ல 16,108 பொண்ணுங்கள் மகிஷிகளை ராணிகளை அந்த 16,100 கிருஷ்ணனா இருந்து ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, பாரிஜாத விருட்சத்தையே தேவலோகத்திலிருந்து எடுத்துட்டு வந்து சத்யபாமாவுடைய தோட்டத்தில் அமைச்சு வச்சு கொடுத்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, நரகாசுரனை வதம் பண்ணி பூமாதேவியின் ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமானானே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல ஒரு பான யுத்தத்துல தானும் பரமேஸ்வரன் சண்டை போடும் போது பரமேஸ்வரன் தோக்கிற மாதிரியும் தான் ஜெயிக்கிற மாதிரியும் ஒரு நாடகம் அடிச்சாலே 2 பேரும் அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல பிரத்யும்னன் மறைஞ்சிட்டு இருந்த போது எதுவும் தெரியாத மாதிரி ரொம்ப இதுவா இருந்தானே அந்த அற்புதத்தை சொல்றதா, ஓனான் மாதிரி இருந்த விஜனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து அவன் பிரார்த்தனைக்கு இணங்கி அவனோட இதுக்கு ஏத்த மாதிரி அவன் எங்க இருந்தாலும் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பகவான் ஸ்மரணையிலேயே இருக்கிற மாதிரி அவன் பிரார்த்தனைக்கு இது பண்ணி கொடுத்தாலே அந்த அற்புதத்தை சொல்றதா, ஒரு பௌண்டரக்க வாசுதேவன் கர்வம் கொண்டு தன்னை மாதிரியே வேஷம் போட்டுட்டு திரிஞ்ச அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனுக்கும் பரம் ஞானத்தை கொடுத்தாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, கௌரவர்கள் எல்லாரும் திமிரா திரிஞ்ச போது பலராம சுவாமியை கொண்டு கலப்பையோட்டு ஹஸ்தினாபுரத்தையே இழுக்க வச்சாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, ஜராசந்தன் கையில பிடிபட்டிருந்த 20,800 ராஜாக்களை விடுவிக்கிறதுக்காக பீமனை தூண்டி விட்டு ஜராசந்தனையும் அழிச்சாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, ராஜசூய யாகத்துல அக்ர பூஜையை எடுத்தாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல அவனுடைய அம்மா வரத்தையும் மீறிட்டு 108 தடவைக்கு மேல கிருஷ்ணரை திட்டின சிசுபாலனோட சிரச்சை சேதம் பண்ணாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, தந்திரவக்தனுக்கு சத்கதி கொடுத்தாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, ஷால்வனும் பிரத்யும்னனும் யுத்தம் பண்ணும் போது வசுதேவரை போல ஒரு பிம்பம் இருந்துட்டதா நாடகம் பண்றதே அந்த நாடகத்தை பார்த்து அசந்து போய் ஷாக் ஆகி அப்படி இதுவானதா நடிச்சாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, பாண்டவர்களுக்கு ஒரு காலத்திலையும் ஒரு இடத்துலயும் அற்புதமா அனுகிரகமா பண்ணிட்டு வந்தாரு அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல குச்சேலனுக்கு குபேர சம்பத்து கொடுத்தாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, சூரிய கிரகண காலத்துல ஷமந்த பஞ்சகங்கிற பூமியில கிரகண காலத்துல அனுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, கோபஸ்திரீகளுக்கு எல்லாரும் மகா வாக்கியத்தை உபதேசம் பண்ணி அவ எல்லாருக்கும் ஞானம் ஏற்படும் பண்ணுமா செஞ்சாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, தன்னுடைய அம்மா அப்பாவுக்காக சுதல லோகத்திலிருந்து 6 அண்ணாக்களையும் திரும்ப எடுத்துட்டு வந்து கொடுத்து சந்தான கோபாலிலை பண்ணி காட்டாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, ஒரு பிராமணனுடைய குழந்தை எல்லாரையும் எடுத்துட்டு வந்து அவருக்கு வீட்டு கொடுத்தாரே அர்ஜுனனுடைய கர்வத்தை போக்கினாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, அர்ஜுனருக்கு மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் கீதோபதேசம் பண்ணாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, பாண்டவருக்கு ஒரு ஹானியும் வராம தர்மபுத்திரருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல அத்தியாயமா அர்ஜுனனுக்கு சொல்லாத அத்தனையும் சேர்த்து உத்தவருக்கு சொல்லி உத்தவ கீதை கொடுத்து அனுகிரகம் பண்ணாரே அவரை பத்ரி யாத்திரைக்கு அனுப்பினாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல தன்னுடைய யாதவர் வம்சமே ஒரு பிராமண சாபத்தால அழிஞ்சு இருக்கும் பொழுது அந்த சாபத்துல குடுக்கிடாம இதெல்லாம் காலத்தின் போக்கு அப்படின்னு சொல்லி விட்டாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, அபாண்டவாஸ்திரத்தை பிரயோஜனம் பண்ணி அஸ்வத்தாமாவோட
அந்த அஸ்திரத்தை வந்து டிசேபிள் பண்ணி உத்தராவினோட கர்ப்பத்துல இருந்த பரீட்சித்தை காப்பாத்தினாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல அதே பரீட்சித்து வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிராமண சாபத்தால சாக கிடக்குற இருந்தப்ப அந்த 7 நாள் அந்த அவனோட சாபத்தை வரமாக்கி பாகவத சிரவணம் பண்ண வச்சாரே அந்த அற்புதத்தை சொல்றதா, இல்ல அதே பாகவத்தை நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும்படியா செஞ்சானே அந்த அற்புதத்தை சொல்றதா? ஒண்ணுமே தெரியாத என்னையும் இவ்வளவு நேரம் பேச வச்சு உங்க எல்லாரையும் எனக்கு ஆடியன்ஸா கொடுத்து இப்படி ஒரு அற்புதம் செஞ்சிருக்காங்க. இந்த அற்புதத்தை சொல்றதா, எதை சொல்றதுன்னு தெரியல. அவனை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். அற்புதமான ஆள். समद्भुतं बालकमम्बुजेक्षणं चतुर्भुजं शङ्खकथायुधारिदं श्रीवत्सलक्ष्मं धलशोभिकौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोधसौभगं महार्हवैडूर्यकिरीटकुण्डलद्विषा परिष्वक्तसहस्रकुन्तलम् उद्धामकाञ्च्यङ्गदकङ्कणादिभिः विरोचमानं वसुदेवमैक्षित. அந்த குழந்தை அந்த காலத்துல பிறக்கிறது. சமத்புதம் பாலகம், அந்த அற்புதமான பாலகன் அங்க பிறக்கிறான். சதுர்புஜம் 4 கையோட பிறக்கிறான். சங்கு சக்கர கதா பத்மங்களோட பிறக்கிறான். ஸ்ரீவத்சத்தோட பிறக்கிறான். கௌஸ்துபமணியோட பிறக்கிறான். அந்த பரவாசுதேவன் நாராயணன் எப்படி இருப்பானோ அவனே ஒரு சின்ன குழந்தையோட சைஸ்ல பிறந்திருக்கான். அந்த இருள் சூழ்ந்த காராகிரகத்துல அந்த குழந்தை அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து அப்படி சிரிக்கிறது. அந்த குழந்தைகளோட அந்த முத்து பர்வரிசைகள் அந்த இருட்டு ரூம்ல தனி ஒளியா, தனி சூரியனா, சந்திரனா, என்ன சொல்லறதுன்னே தெரியா. அவ்வளோ அற்புதமான குழந்தை. நாராயணியத்துல பட்டத்தீகள் எடுப்பார். எப்படின்னா சூரிய ஸ்பர்தி கிரீடம்னு சொல்லுவார். அதாவது அவனோட கிரீடம் வந்து சூரியனை வந்து கோடி சூரியர்கள் இருந்தாலும் அவனோட கிரீடத்துக்கு வந்து ரேஸ் போட முடியாது. அவன் கிரீடத்தோட அப்படி அவன் கிரீடமே அப்படி இருக்கும்னா அவன் எப்படி இருந்திருப்பான். அவ்வளோ அற்புதமான குழந்தைய வசுதேவர் கண்ணால பாக்குறாரு. அந்த அற்புதமான குழந்தை, அந்த குழந்தை கிருஷ்ணன் இந்த 2024 நம்மளுக்கும் அவ்வளோ அற்புதமாவே அமையணுங்கிறத வேண்டிட்டு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.